நமஸ்காரம். போன வீடியோவில் சொன்ன டாபிக் ஒழுங்காயிரு அப்படிங்கிறத தழுவி நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அது சொல்லணும்னு நினச்சேன், மறந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்து கார் ஓட்டின்னு இருக்கார். எழுத்தாப்புல வரான் பாரு 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 பாரு, நீ என்ன அவனை பார்க்க மாட்டேங்கிற, சைடு பாரு, இந்த சைடு பாரு, ரேர் வியூவை பாரு, நீ என்ன எதுவுமே பார்க்காம அப்படியே நேராக ஓட்டின்னு இருக்கியே, பிரேக் அழுத்து, ஓ ரொம்ப ஸ்பீடாக போற, ரோட்ல தான் யாருமே இல்லையே, ஸ்பீடாக போ இப்படின்னு பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்துண்டு புடுங்கி தள்ளினாக்கா அந்த ஹஸ்பண்ட் எப்படி டிரைவிங் பண்ணுவான்? எனக்கு டிரைவிங் தெரியும், இல்லை உனக்கு என் டிரைவிங் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீ உட்காந்து டிரைவிங் பண்ணு அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒய்ஃப் தான் உட்காந்து டிரைவிங் பண்ணாது. அவன் எப்படிலாம் டிரைவிங் பண்ணுறானோ அதெல்லாம் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கும். ஓகே, இது ரொம்ப வருஷம் முன்னாடி நான் இன்ட்ரெஸ்டிங்காக படித்த ஸ்டோரி. அவன் எவ்வளோ சொல்லியும் புரியாத தன்னுடைய மனைவிக்கு ஒரு டெமோ காமிக்கணும்னு நினச்சான். அடுத்த நாளைக்கு அந்த மனைவி அவனுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாலாம். இது ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி. ஆம்லெட் போட்டு கொடுக்கறதுக்கு 2 முட்டையை அந்த பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் உடைக்கிறா. அவன் பக்கத்தில் வந்து பார்த்து விட இல்லைன்னா எல்லாம் கீழே விழுந்துடும், ரொம்ப டெலிகேட் இது அப்படின்னாலாம். அவன் சொல்ல ஒன்று ஒழுங்காக உடைச்சா 2வது பாதி கீழே ஊற்றிட்டு, நீ சொன்னதுனால தான் நான் ஊற்றிட்டேன் அப்படின்னு வேற சண்டை. அதுக்கப்புறம் உப்பு போடுறா. உப்பு பார்த்து போடு இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அப்படிங்கிறான். மஞ்சப்பொடி போடுறா. அது அந்த மசாலா என்னமோ அதெல்லாம் போட்டு அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுறேன். பார்த்து மிக்ஸ் பண்ணு, ஃப்ராத்தெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறான். இவனுக்கு என்னாச்சு இன்னைக்கு, ஏன் உயிர் எடுக்கிறான்? ஒரு ஆம்லெட் போட தெரியாதா எனக்கு, நான் எவ்வளோ வருஷமாக போட்டுருக்கேன் அப்படின்னு ஒய்ஃப் கோவம் வருது. கடைசியில் அதை அடுப்பில் ஊற்றுறா. பார்த்து இது வந்து நெருப்பு, கல்லில் ஊற்றுற, நீ கையகியே கிட்ட கொண்டு போயிட்டு கையகியே தொட்டுன்ட்டேன்னா கை சுட்டுடும். அதுக்கப்புறம் அந்த இது தழும்பு போகவே போகாது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கியே அப்படின்றான். அதை எடுத்து திருப்புறா. கேர்ஃபுல், அது கிழிஞ்சிடும், பார்த்து திருப்பு அப்படின்னு படுத்துறான். அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு கேஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு சொல்கிறா, உனக்கு இத்தனை வருஷமாக நான் ஆம்லெட் பண்ணி போட்டிருக்கேன், என்னமோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ளேயே வந்த மாதிரி என்ன எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டி கிடக்கு, என் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க, பொறுமைக்கும் ஒரு எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவன் அந்த கணவன் அப்போ தான் பக்கத்தில் நின்று சிரிச்சுட்டே சொல்கிறான், இதுதான் என்னோட டிரைவிங்க்கு நீ பண்ணுற சேஷ்டைக்கான பதிலும், நீ அதை நிறுத்து, நான் கிச்சனுக்கு வந்து இதை நிறுத்துறேன் அப்படின்னு. அப்போது நமக்குன்னு வரும்பொழுது தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தெரியும்னு, நமக்குன்னு வரும்போது எத்தனையோ நாட்களாக சொல்கிற ஒரு விஷயம் புரியாதது நம்ம மண்டையில் இறங்கின உடனே நமக்கு அது உரைக்க ஆரம்பித்த உடனேயே புரிஞ்சுடுறது பத்திலா. இதுதான் மனுஷ சுபாவம் போல் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற சுபாவமா இல்லை கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கிற சுபாவமான்னு தெரியல. ஆனால் காமனாக இதுதான் நான் பார்க்குறேன். ரைட் நீட்லியா ஆகட்டும், டீச் ப்ராப்பர்லி ஆகட்டும், டிரைவ் ப்ராப்பர்லி ஆகட்டும், குக் ப்ராப்பர்லி ஆகட்டும், ஒழுங்காக இரு ஆகட்டும், எல்லாமே வேக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எப்போ நம்ம வேகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அப்போ நம்ம யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவகிட்ட என் பேச்சை சட்டை பண்ணாத, யூ டோன்ட் நீட் டு பாதர் அபவுட் மை வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோன்னு அர்த்தமா. யோசிச்சு பேசலாம் நம்ம எல்லாரும். நமஸ்காரம்.